வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லேட்டஸ்ட்டாக வந்த ப்ரோமோவில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, விஜய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போகுது. அட்லீஸ்ட் இந்த சமயத்துலையாவது விஜய் ஒரு உண்மையான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னோட ஒய்ஃப் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த ஒரு விஷயமே போதும், எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி கதையை மூவ் பண்ணி கொண்டு போனால் எப்படி கதை சீக்கிரமாக போயிடும், முடிஞ்சு போயிடும் இல்லையா? வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னங்க கதை இருக்குது? அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவார், என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எப்படி நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு காரணத்தை முன் வச்சாலும் வெண்ணிலாவை தான் நான் இங்கேருந்து அனுப்பிட்டேனே, மேலேயும் எந்த காரணத்தை சொல்லியும் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இதை மாதிரியான சின்ன சின்ன ட்விஸ்ட்டை வைக்கிறாரு நம்ம டேரக்டர் சார். இந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக வெண்ணிலா மேலே ஒரு பயங்கர ஒரு கோவத்தில் இருக்கார் நம்ம விஜய். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பசுபதி சொல்கிறதையும் ராகினி சொல்கிறதையும் கேட்டு பண்ணும்போது முழுசாக விஜய்க்கு நம்ம வெண்ணிலா மேலே முழு வெறுப்பை தான் காட்ட முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது விஜய்க்கே தெரியும். எல்லா காரணத்தையும் முன்னிறுத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நிறைவேற்றணும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமும் ரொம்பவே அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வெண்ணிலா மேலே ஒரு பயங்கர வெறுப்பான ஒரு மூமெண்ட்டை தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் காவேரி வீட்டில் உள்ளவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சாரதா அம்மாவுக்கு விஜய் மேலே கோவமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க எதுக்காக பயந்தாங்க, வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான். இதனால் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகும் அப்படின்றதுனால தான் யோசித்து பயந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி இதை மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதுக்கு தான் அப்போவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சாரதா ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் கடைசியாக சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க? விஜய் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு ஒரு முறை தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னோட மனைவி பேர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பேரை தானம்மா சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக நீ அவர் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, குமரன், அதுக்கப்புறம் பாட்டிமா எல்லாரும் சொன்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமை சாரதா அவங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்கானா, அப்போ எந்த அளவுக்கு உறுதியான ஒரு பெண்ணாக நின்று இருக்காங்க. விஜய் தம்பி இப்படிலாம் வாக்கு கொடுக்காம எந்த ஒரு பெண்ணாலையும் இப்படி பேட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணம் இருந்திருக்கு. இருக்க நிலைமையில சாரதாவுக்கு என்னதான் எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் கண்டிப்பாக எதுவும் புரிய போகிறது கிடையாது. இப்படி விஜய் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது காவேரியோட மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது. இந்த சமயத்துலையாவது நம்ம அவர் கூட போய் இருக்கிறது தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க, சாரதா அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மாமா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. சரி, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது யாராக இருக்கும், வேறு யார், வில்லன்ஸ் டீம் தான். நம்ம ராகினியோட அப்பா என்ன பண்ணுறாரு, பசுபதி, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூடவே ராகினியும் போகிறாங்க. சரி, இது இதோட முடிய போகிறது கிடையாது, நீங்கள் இதை வலுக்கட்டாயமாக அப்படியே ஒரு முடிவோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஏற்றி விடுற மாதிரியும் பசுபதி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமா கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னமும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவார். இல்லை, நான் கண்டிப்பாக விஜய்க்கு இவ்வளோ நாளானாலும் காத்துட்டு இருப்பேன். காவேரியா இந்த வெண்ணிலாவா நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறதை பார்த்த ராகினிக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம நினச்சது அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சந்தோஷப்படுறதை பார்த்த பசுபதிக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். பொண்ணு சந்தோஷப்படுறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பசுபதியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் நம்ம விஜய். தாத்தா பாட்டி சமாதானப்படுத்துகிறாங்க. என்னப்பா இந்த வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நானும் இதை எதிர்பார்க்கல தாத்தா. எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதியாக தான் தாத்தா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்திருக்காது. இது எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி விட்டது அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேப்பா, இதுக்கு மேலேயும் காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்தனா அது நல்லதே கிடையாது. நீ போயிட்டு உடனடியாக காவேரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாலும் நான் கூப்பிட்ட உடனே எப்படி தாத்தா காவேரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே தாத்தா என்ன பண்ணுறாரு, சரி வாப்பா நம்ம ரெண்டு பேருமே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா தாத்தா எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு எப்படியாவது நம்ம காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அங்கே பல ஆர்கியூமெண்ட் நடக்குது ரெண்டு பேருக்கும் இடையில. இப்படி ரெண்டு குடும்பத்தாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ போகிறது இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேசி முடிவெடுக்கிறாங்க.
விஜயோட இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் விஜய் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எது சரின்னு படுதோ அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் வந்து அவங்களுக்கான முடிவை வந்து காவேரிக்கிட்டேயே வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா அங்கேருந்து தயக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, விஜய் கூட காவேரி வந்து போகிறாங்க. காவேரி அங்கே போனது வந்து நம்ம ராகினிக்கு பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்கும். இதுக்கப்புறமா வெண்ணிலாவை எப்படி காவேரி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறமா தான் கர்ப்பமாக இருக்குன்ற விஷயத்தை எப்படி விஜய்கிட்ட சொல்கிறாங்க, விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.